ஹாய் விவர்ஸ். வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் திருட்டு கல்யாணம். பசுபதி ராகினி போட்ட பிளான். மகாநதி சீரியல் அப்டேட் வெளியாகியுள்ளது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது காவேரி சரி என்ற சொல்ல நிலையில் தான் விஜயுடன் வீட்டுக்கு போகிறாராம். அங்கே போனதும் தான் காவேரி தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து பொக்கிசமாக பாதுகாத்து கொள்ளும் அளவிற்கு விஜய் அவளை தாங்குகிறாராம். இந்த ஒரு தருணமே எனக்கு போதும் என்பதற்கு ஏற்பார் போல் காவிரியும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். அந்த சமயத்தில் தான் சாரதா ஃபோன் பண்ணி பொருட்காட்சிக்கு அப்பளம் கேட்டு 2 பேரும் வந்திருக்கிறார்கள், நானும் கூட வந்து உதவி பண்ணுகிறேன் என்றும் சொல்கிறாராம். ஆனால் காவிரி விஜயுடன் இருப்பதால் சாரதாவிடம் மாற்றிக்கொள்வோம் என்பதால் காவிரி வேண்டாம் என்று சொல்கிறாராம். உடனே விஜய் காவிரியிடமிருந்து ஃபோனை வாங்கி காவிரி போல் சாரதாவிடம் பேசி சமாளித்தும் பொருட்காட்சிக்கு வராதபடி தடுத்தும் விடுகிறாராம். இதற்கிடையில் தான் விஜய் மீது எந்த தவறும் இல்லை, வெண்ணிலாவும் நானும் இங்கு இருப்பது சரியில்லை என்றும் முடிவுக்கு வந்த வெண்ணிலாவின் மாமா பசுபதி மற்றும் ராகினியிடம் இங்கு இருந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு கிளம்பி விடுகிறேன் என்றும் சொல்கிறாராம். ஆனால் இவர் போய்விட்டால் விஜய் காவிரி பிரிக்க முடியாது என்ற பயத்தில்தான் ராகினி மற்றும் பசுபதி வெண்ணிலாவின் மாமா மனதை குழப்பும்படி காவேரி பற்றி தவறாக சொல்லி விஜய் மனதில் வெண்ணிலா தான் இருக்கிறார் என்ற வாய்ப்புக்கு வந்தபடிதான் சூழ்ச்சி பண்ணுகிறாராம். அந்த சூழ்ச்சியில் தான் சிக்கிய வெண்ணிலாவின் மாமா பசுபதி ராகினி சொல்வதை கேட்டுக்கொண்டு வெண்ணிலாவை கூட்டிக் கொண்டு போகாமல் இருக்கப் போகிறாராம். அத்துடன் தான் எப்படியாவது சதி பண்ணி வெண்ணிலா கழுத்தில் விஜயை தாலி கட்ட வைக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி கோயிலுக்கு விஜய் வர சொல்லியிருக்கிறார். டிராமாவும் பண்ணுகிறாராம். ஆனால் இந்த டிராமால் தான் வெண்ணிலாவிற்கு கடைசி டிராமாக இருக்கப் போகிறது என்பதற்காக ஏற்ப விஜய் வெண்ணிலாவிற்கு வேறு ஒருவருக்கும் கல்யாணம் நடத்தி வைத்து வெண்ணிலா காவிரி வாழ்க்கையில் குறுக்கிடாதபடி ஒரு சம்பவத்தை செய்யப்போம் என்று கூறப்படுகிறதாம். இதனைத் தொடர்ந்து தான் அடுத்த கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை